மகாபாரதத்தில் கடைசியில் கண்ணன் கர்ணன் கிட்ட போய் சொல்லுவார். ஏன்னா கர்ணன் சின்ன வயசாக இருக்கப்போ ஒரு மழை பேழையில் ஒரு தங்கப்பெட்டி மாதிரி வச்சு அது உள்ள குந்தி தேவியோட சேலையை வச்சு அந்த குழந்தைய வச்சு போர்த்தி அப்படியே நீரோடு அனுப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேயே திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே தான் அந்த தெய்வத்தை நினச்சி சொல்கிறோமோ அந்த குழந்தை கிடைக்கும். அப்படி அவர் என்ன சொல்லுவார்னா குந்தி தேவி கிட்டக்க தேவைப்பட்ட நேரத்துக்கு நீ இதை பயன்படுத்துன்னு சொல்லுவார். ஆனால் இவங்களுக்கு என்ன ஏதுன்னே தெரியாதது. என்னதான் பார்ப்போன்னு சொல்லி அதை உனக்கு தேவையான போது தேவையானதை கேட்டியானா இது உனக்கு கொடுக்கும், எந்த தெய்வத்தை வேண்டி கேட்குறியோ அது உனக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் காய்கள் என்னன்னே தெரியாது. அவங்க அதான் ஒரு பருவ மங்கை, கல்யாணம் ஆக போகிற வயசான ஆகலை. அப்போ சூரிய தேவரை நினச்சி அந்த காயை உருட்டிக்கிட்டே அந்த மந்திரத்தை சொல்கிறப்போ கையில் குழந்தை வந்துடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, திருமணம் ஆகலை, குழந்தை இருந்தால் யார் என்ன அரசியாகவே இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க குந்தி தேவியை. அதனால் அவங்க யாருக்கும் தெரியாமல் இந்த மாதிரி மரப்பேழையில் தங்கப்பெட்டியில் ஒரு அவங்களோட சேலையை சுற்றி கர்ணனை குழந்தையாக இருக்கிறப்ப ஆத்தோடு அனுப்பிடுறாங்க. அந்த குழந்தை தான் ஒரு தேரோட்டி எடுத்து வளர்க்குறாரு. இது பல வருடங்கள் ஆகிடுது. அப்புறம் மகாபாரத போர் நடக்கிற நேரத்துக்கு தான் அது முதல்ல கர்ணன் வருவான். அந்த நேரத்துக்கு இவங்க பஞ்ச பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாரும் ஒரு போட்டி மாதிரி நடக்கும், யார் சிறந்த ஒவ்வொரு கலையிலையும் சிறந்தவர்கள்னு. அப்போது கர்ணன் வில்வித்தையை காமிக்கலான்னு வந்தால் ஒவ்வொருத்தரும் அவனை நிராகரிப்பாங்க. பீஷ்மரில் இருந்து அப்புறம் சகுனியில் இருந்து அந்த சைடு எல்லாருமே வெறுப்பாங்க. அப்போ எல்லாருமே தேரோட்டி மகன் சொல்லுவாங்க. எல்லாரையும் பதிய வச்சுப்பான். எனக்கும் ஒரு காலம் வரும், அப்போ நான் கவனிக்கிறேன்ற மாதிரி. அப்புறம்தான் மகாபாரத போரில் தான் அவனை பற்றி தெரியுது. அவன் எப்பேற்பட்ட விற்கலையை பெற்றவன், வில்லில் எவ்வளவு சிறந்தவன். ஆனால் உனக்கு தேவையான நேரத்துக்கு இந்த வில் வித்தையில் நீ கற்ற வித்தை எல்லாமே உனக்கு மறந்துடும் அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கு தான் அவன் ஒரு நாக இதை வளர்ப்பான். அவன் நாகாஸ்திரம், அது அந்த நாக இதுவை அவன் வளர்ப்பான். ஏன்னா தேவையான நேரத்துக்கு அதுதான்னுட்டு அதை வளர்ப்பான். அந்த நாகாஸ்திரம்தான் போகிறப்போ பார்த்தீங்கன்னா மகாபாரத போரில் அப்படியே தலைக்கு வந்தது, தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவன் விடுறப்போ கண்ணன் என்ன பண்ணுவார், ஒரு அழுத்துவார் தேரை. அவன் மற்றவங்களாம் சொல்லுவாங்க நீ நெஞ்சுக்கு குறிவை அப்படின்ட்டு. இவன் சொல்லுவான் இல்லை ஒரே இது. அதுக்கும் குந்தி தேவி கேட்பாங்க. லாஸ்ட்டில் கண்ணன் பரமாத்மா கர்ணன் கிட்டக்க சொல்லிடுவார், குந்தி தேவி தான் உங்கள் அம்மா, பஞ்சபாண்டவர்கள் தான் உன் தம்பிங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவன் கேட்க மாட்டான். இல்லை என்னை காப்பாற்றினவன், நண்பனாக ஏற்றுக்கிட்டவன், நான் கஷ்டப்பட்ட நேரத்தில் யாருமே என்னை ஏற்றுக்கல, தேரோட்டி மகன் சொன்னாங்க. ஆனால் அவன் துரியோதனன் தான் என்னை நண்பனாக ஏற்றுக்கிட்டான். நான் சாகிற வரைக்கும் அவனோட தான் இருப்பேன்னு சொல்லி அவனோடவே தான் இருந்தான். அப்போது குந்தி தேவி கூப்பிடுறாங்க, போயிட்டு வந்துடு, எங்களோட வந்துடுன்னு. அப்போ அம்மாவே கூப்பிட்டாலும் உங்களுக்கு எப்பயும் 5 பிள்ளைங்க இருப்பாங்க. அர்ஜுனனை நான் சாகடிச்சேனா என்னால் உங்களுக்கு 5 பிள்ளைங்க, இல்லை அர்ஜுனன் என்னை சாகடிச்சானா அப்பயும் 5 பிள்ளைங்க, உங்களுக்கு எப்பயும் 5 பிள்ளைங்க இருப்பாங்க. விட்டுடுங்கம்மா, என்னை விட்டுடுங்க, நான் என்னை கணக்கில் சேர்த்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவான். அதனால் அப்போ கேட்பாங்க. அவன் கண்ணன் தான் பரமாத்மா தான் சொல்லி அனுப்புவார். அதையும் குந்தி தேவி கிட்டக்க நீ இங்கே போய் அவன்கிட்ட ஒரு வரம் கேளுங்க, ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் அந்த நாகாஸ்திரம் எய்யணும். நாகாஸ்திரம் அவன் எத்தனை வாட்டி வேணால் அனுப்பலாம், அவனோடது அது, அவனே வளர்க்குற அஸ்திரம் அது, அதை எத்தனை வாட்டி வேணால் அவன் எய்யலாம். ஆனால் கண்ணன் தான் அதையும் ஒரு ட்விஸ்ட் வைப்பார். அவன் ஒரு வாட்டி தான் எய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரம் வாங்கிடுங்க அப்படின்னு.
அவங்க குந்தி தேவி சொல்லுவாங்க, சரி நீ தான் வரலை, நான் சொல்கிறத கேட்கல, எனக்கு ஒரு வரம் கொடுப்பியாண்ணா, எனக்கு ஒரு வரம் கொடுப்பியா? ஏன்னா கர்ணன் யார் எது கேட்டாலும் கொடுத்துருவான். அப்படி தானே காப்பாற்றுது அவனை, அதானே காப்பாற்றுது. அவன் செய்த தர்மம் தான் அவனை காப்பாற்றுது. அவங்க கேட்பாங்க, இந்த மாதிரி நாகாஸ்திரத்தை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தணும் அப்படின்னு. அவன் சொல்லுவான், சரி ஓகேம்மா, அவனுக்கு நான் கொடுத்துட்டேன். அப்போது கடைசி நேரத்தில் நாகாஸ்திரம் விடுறப்ப தான் பார்த்தீங்கன்னா கண்ணன் பரமாத்மா ஒரு அழுத்துவார் தேர. அப்படியே தலைக்கு அவன் குறி வைப்பான், அது அப்படியே மேலே போய் தலைப்பாகையை கொண்டு போயிடும். அதுதான் தலைக்கு வந்தது, தலைப்பாகையோட போச்சும்பாங்க பழமொழி. அந்த மாதிரி கடைசியில் எல்லாம் அர்ஜுனன் வில்லு விட்டுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு அப்படியே மாலையாக மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே ஒரு அம்பு மட்டும்தான் அவனை தொலைக்கும், மற்றதெல்லாம் மாலையாக அப்படியே பொழியும். ஏன்னா தர்ம தேவதை காப்பாற்றுவாங்க. அப்போ தான் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்தடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை, ஊர்பழி ஏற்றாயடான்னு ஒரு பாட்டு வரும். அதில் கண்ணன் அப்படியே யாசகர் மாதிரி போயிட்டு பரமாத்மா கர்ணன் கிட்டக்க கேட்பார், நீ செய்த புண்ணியங்கள் எல்லாம் எனக்கு கொடு தாரை வார்த்து அப்படின்னு. இந்த கட்டம்தான் முதல்ல எனக்கு, இந்த கட்டம் எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் புரியலை. ஏன்னா அவன் செய்த தர்மங்களை அவன் பண்ணி கொடுத்துட்டான், பரமாத்மாவுக்கு தானமாக கொடுத்துட்டான். ஆனால் பரமாத்மாவுக்கே தானம் பண்ணியிருக்கானே, அது காப்பாற்றிருக்கணும் இல்லையா அவனை, அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருந்தது. பட் அகைன் அதை திருப்பி பார்க்குறப்ப தான் அதுலேயே சொல்லப்படுது என்னன்னா, நீ செய்த தர்மங்கள், செய்ய போகிற தர்மங்களும் எனக்கு கொடுன்னு அவர் கடைசியாக கேட்குறார். அப்போ தான் அவன் அப்படியே அந்த உதிரத்தை எடுத்து, நான் செய்த பலன்கள், செய்ய போகிற பலன்கள்னு எல்லாம் உமக்கே உரித்தாகுன்னு கொடுத்துடுறான். அதனால தான் அவன் இறக்குறான். ஆனால் இறக்கிறதுக்கு முன்னாடி பரமாத்மா என்ன பண்ணுறார், விஸ்வரூபம் காமிக்கிறார். விஸ்வரூபம் காமிக்கிறப்போ அப்போ கர்ணனே சொல்கிறான், சாகரத்துக்கு முன்னாடி, வைகுந்த பதவி யாரோ எவ்வளவு யாகமோ எத்தனை கால இதவோ புண்ணியங்களோ பண்ணி பார்க்க முடியாத ஒரு கோலத்தை எனக்காக, இந்த அர்ப்பனுக்காக நீ காமிச்சியா கண்ணா, இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி உயிரை விடுவான். அந்த மாதிரி கர்ணனுக்கு நிகர் என்ன, தர்மத்தில் சிறந்தவனை கர்ணனாதான் இன்னும் சொல்கிறாங்க. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா.